This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். கத்தார் சிறையில் வாடும் டாப் இந்திய அதிகாரி 3 மாதங்களாக ஜெயிலில். என்ன காரணம்? அமெரிக்காவில் உள்ள இந்தியர்களுக்கு அழுத்தம் அதிகரித்து வருவதாக கடந்த சில நாட்களாக தகவல் வெளியாகி வகீர் கிளப்பி வருகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான கத்தாரில் இந்தியாவின் டாப் ஐடி நிறுவனத்தின் தலைவர் 3 மாதங்களாக சிறையில் தவித்து வருகிறார். இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்தது முதலே இந்தியர்களுக்கு சிக்கலாக இருக்கிறது. அங்குள்ள இந்தியர்கள் கிரீன் கார்டு வைத்திருந்தாலும் கூட அவர்களுக்கு அழுத்தம் அதிகரிப்பதாக சொல்லப்படுகிறது. கிரீன் கார்டு சரண்டர் செய்ய சொல்லி இந்தியர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவில் தான் இப்படி என்றால் இந்தியர்கள் அதிகம் செல்லும் மற்றொரு நாடான கத்தாரிலும் இப்பொழுது சிக்கல் எழும்பியுள்ளது. ஐடி நிறுவனத்தின் வேலை செய்யும் இந்திய ஊழியர் ஒருவர் அங்கு சுமார் 3 மாதங்களாக சிறையில் பரிதவித்து வருகிறார். இந்தியாவின் டாப் ஐடி நிறுவனங்களில் ஒன்றான டெக் மஹிந்திரா பல சர்வதேச நாடுகளிலும் இயங்கி வருகிறது. அதன்படி கத்தாரில் உள்ள டெக் மஹிந்திராவின் தலைவராக இருப்பவர் அமித் குப்தா. வளைகுடா நாட்டின் பாதுகாப்பு அதிகாரிகள் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி இவரை கைது செய்தனர். டேட்டா திருட்டு தொடர்பான வழக்கில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 3 மாதங்களாகவே அமித் குப்தா சிறையில் தான் இருந்து வருகிறார். கத்தார் சிறையில் இருந்து அவரை விடுவிக்க அவரது மனைவியும் பெற்றோரும் தங்களால் முடிந்த அனைத்து நடவடிக்கைகளும் செய்து வருகிறார்கள். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கத்தாரில் உள்ள இந்திய தூதரகம் அமித் குப்தாவின் குடும்பத்தினருடன் கத்தார் அதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமித் குப்தாவின் கடந்த 2013ஆம் ஆண்டு குஜராத்தின் வதேராவில் இருந்து கத்தார் தலைநகர் தேஹாவுக்கு குடிபெயர்ந்தார். முதலே அமித் குப்தா அங்கு தான் வசித்து வருகிறார். கடந்த ஜனவரி 1ஆம் தேதி திடீரென அவரது வீட்டிற்கு வந்த அதிகாரிகள் குப்தாவை கைது செய்தனர். இது தொடர்பான அமித் குப்தாவின் தாயார் புஷ்பா கூறுகையில், கைது செய்யப்பட்ட போது முதல் 48 மணி நேரத்துக்கு அவருக்கு உணவை கூட தராமல் கொடுமைப்படுத்தியுள்ளனர். அதன் பிறகு சிறைக்கு மாற்றியுள்ளனர். 3 மாதங்களாக அங்கேதான் இருக்கிறார். அவரது நிறுவனத்தில் யாரோ ஒருவர் தவறு செய்துள்ளாராம். அதனால் அந்நிறுவனத்தின் தலைவர் என்று தனது மகனை கைது செய்துள்ளனர். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மட்டும் போன் மூலம் பேச அனுமதிப்பார்கள். அதுவும் 5 நிமிடம் மட்டும் பேச முடியும். அதை தாண்டி பேச முடியாது. சமீபத்தில் எனது மகனை நேரில் பார்க்க நாங்கள் சென்றிருந்தோம். முதலில் அந்நாட்டு சிறைத்துறையினர் மகனை சந்திக்க அனுமதி மறுத்துவிட்டனர். இந்திய தூதரகம் தலையிட்ட பிறகே மகனை பார்க்க அனுமதித்தனர். அதுவும் 30 நிமிடங்களுக்கு மட்டும் என்றார். டெக் மஹிந்திராவின் விளக்கம். அமித் குப்தாவின் கைது பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ள நிலையில் இது தொடர்பாக டெக் மஹிந்திரா நிறுவனமும் விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக டெக் மஹிந்திரா செய்தி தொடர்பாளர் கூறுகையில், நாங்கள் குப்தாவின் குடும்பத்தினருடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறோம். தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். இப்பொழுது உங்கள் ஊழியரின் பாதுகாப்பை உறுதி செய்வதே உங்கள் முன்னுரிமை என்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.